வணக்கம். சமீப மாதங்களாவே தங்கத்தின் விலை உயர்ந்துகிட்டே போகுது. இது உலக அளவில் முதலீட்டு தேவை மற்றும் மறுவிற்பனை ஆர்வம் இரண்டிலும் அதிகரிப்பை தூண்டியிருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலையில சைனாவின் ஒரு புதிய ஏடிஎம் உலக மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. அந்த ஏடிஎம் இயந்திரத்தில் தங்கத்தை வைத்தால் அதை பரிசோதித்து 30 நிமிடங்கள்ல பணம் தரும் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சைனாவின் ஷாங்காய் நகரில் இந்த தங்க ஏடிஎம் நிறுவப்பட்டுள்ளது. இதுவே உலகின் முதல் தங்க ஏடிஎம் என்று சொல்லப்படுது. இந்த அதிநவீன தங்க ஏடிஎம்ல தங்க நகைகள், நாணயங்கள் அல்லது தங்க கட்டிகளை டெபாசிட் செய்யப்படுகிறது. இந்த கோல்டு ஏடிஎம் மிஷின்ல தங்கத்தை உருக்கும் கருவி, தங்கத்தின் தூய்மை செக் பண்றது மற்றும் எடை பார்க்கும் அமைப்பு இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த ஏடிஎம் மிஷின்ல தங்கத்தை வைக்கும் போது அதை உருக்கி தங்கத்தின் தூய்மை மற்றும் எடை பார்த்து பிறகு அதன் சந்தை மதிப்பை மதிப்பிட்டு அந்த தங்கத்திற்கான தொகையை டிஜிட்டல் முறையில் நம்ம வங்கி கணக்கில் 30 நிமிடங்கள்ல செலுத்துகிறது. சென்சன் நகரை தளமாக கொண்ட நகைக்கடை நிறுவனமான கிங்குட் குழுமத்தால் இயக்கப்படும் இந்த தங்க ஏடிஎம் நிறுவனம் ஸ்மார்ட் கோல்ட் ஸ்டோர் கருத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது குறைந்தது 50% தூய்மையுடன் 3 கிராமுக்கு மேல் தங்க பொருட்களை எடுத்துக்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏடிஎம் இயந்திரத்தில் செலுத்தும் தங்கத்தின் குறைந்தபட்ச எடை 3 கிராமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, தங்கம் 1200 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் உருக்கப்படுகிறது. இதன் மூலம் உரிமையாளர்கள் தங்களுடைய தங்க நகைகளை எளிதில் பணமாக மாற்றிக்கொள்கிறார்கள். மேலும் 40 கிராம் தங்க செயின் ஒன்றிற்கு கிராமுக்கு 785 யுவான் என மதிப்பீடு செய்யப்பட்டு மொத்தமாக 36,000 யுவான் பெறப்பட்டது. தற்போது இந்த தங்க ஏடிஎம் அதிக வரவேற்பை பெற்றுள்ளதால் மே மாதம் வரை இதனை பயன்படுத்த அதிக அளவில் மக்கள் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. முக்கியமா நம்ம வங்கி கணக்கிற்கு இந்த பணம் மாற்றப்படுவதற்கு முன்பு 1 கிராமுக்கு 18 யுவான் சேவை கட்டணம் கழிக்கப்படுகிறது. மேலும் தங்கத்தின் விலை அதிகமாக இருப்பதால் சைனா மக்கள் இந்த ஏடிஎம்ஐ பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. சைனாவில் தங்கம் என்பது அதிர்ஷ்டம் மற்றும் பாதுகாப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. திருமணங்கள், குழந்தைகள் பிறப்பு மற்றும் பண்டிகையின் போது பரிசாக கொடுப்பது வழக்கம். குறிப்பாக பழைய தலைமுறையினர் தங்கத்தை ஒரு சேமிப்பாக நினைத்து இருந்தனர். ஆனால் தற்போது உள்ள இளைஞர்களிடையே தங்கத்தை பணமாக்கும் ஆர்வம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது பார்ப்பதற்கு ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருந்தாலும் இதன் பின்னால் நிறைய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த தங்க ஏடிஎம் இனி உலகின் பிற நாடுகளிலும் விரிவடையும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு.